கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரை அவர் நடிகர்களுக்கான தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல, நடிகைகளுக்கும் அவர்களுக்கு காலத்தால் அழியாத பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான். அப்படி அவர் பல நடிகைகளுக்கு விதவிதமாக பாடல்கள் எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு நடிகை மட்டும் கண்ணதாசனின் மனதிற்கு மிக நெருக்கமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால், கண்ணதாசன் சொந்தமாக படம் தயாரித்த போதெல்லாம் அவரை மட்டுமே கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்வார். அப்படி அவர் கிடைக்காமல் பிஸியாக இருந்தால் மட்டுமே வேறு ஒரு கதாநாயகியை தேடி போவார். ஏன் இந்த நடிகையே கதாநாயகியாக போடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டால், எந்த குடை மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறதோ அந்த குடையை தானே நான் தேர்ந்தெடுக்க முடியும் என்று கூறும் அளவிற்கு அவர் மனதில் இடம் பிடித்த அந்த நடிகை வேறு யாரும் அல்ல, நடிகை தேவிகாதான். இப்போதைய ரசிகர்களுக்கு ஓரளவு தெரிய வேண்டும் என்றால், கரகாட்டக்காரன் படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை கனகாவின் அம்மாதான் இவர். தமிழ்நாட்டிலேயே அதிகம் வளர்ந்த ஆந்திர பெண்மணியான தேவிகா தெலுங்கை விட தமிழை தான் அழகாக உச்சரிப்பார். குடும்ப பெண்ணாக நடித்தால் மயக்கம் தரக்கூடிய உருவங்களில் இவரது உருவமும் ஒன்று. தேவிகாவை பற்றி கண்ணதாசன் கூறும்போது, சினிமா நடிகைகள் எல்லோருமே ஒரே மாதிரி குணம் கெட்டவர்களோ நடத்தை கெட்டவர்களோ அல்ல, அவர்களில் உன்னதமான குணம் கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களின் கழுத்தை நெரித்த நடிகைகளும் உண்டு, கை கொடுத்து உதவிய உத்தமிகளும் உண்டு. இதில் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர் தேவிகா. படப்பிடிப்பிற்கு குறித்த நேரத்தில் வருவார். பணம் கொடுத்தால்தான் வருவேன் என்று பிடிவாதம் செய்ய மாட்டார். தயாரிப்பாளரின் கஷ்ட நஷ்டங்களில் முழுக்க பங்கு கொள்வார். என்னை பொறுத்தவரை சில நேரங்களில் நான் திட்டிவிட்டாலும் அழுது விடுவாரை தவிர முறைத்து கொள்ள மாட்டார். குடும்பத்துக்காகவே வாழும் சினிமா நடிகைகளில் தேவிகாவும் ஒருவர். மனமறிந்து அல்ல, தற்செயலாக கூட யாருக்கும் தீங்கு செய்யாதவர் தேவிகா. ஆண்டவன் நல்லவர்களையே சோதிப்பான் என்றபடி அவருக்கும் சில சோதனைகள் வந்தன. அதுபோல் தேவிகாவின் பணத்தையும் சிலர் சாப்பிட்டு விட்டு போனார்கள். அதனை எண்ணி தேவிகா துன்பப்படவில்லை. எப்போது அவருக்கு என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு தான் டெலிஃபோன் செய்வார் என்று கூறியுள்ளார். அதேபோல் நான் ஏதாவது சோகத்தில் இருந்தால், அண்ணனுக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு முகமெல்லாம் வாடி போய் இருக்கிறதே என்று தேவிகா கேட்பார். அப்போதே என் சோகமெல்லாம் பறந்துவிடும் என்றும் கூறியுள்ளார் கண்ணதாசன். ஒருமுறை தேவிகா பற்றி தன்னிடம் தவறாக பேசிய ஒரு இயக்குனரை படப்பிடிப்பு தளத்திலேயே திட்டிவிட்டு வந்துவிட்டார் கண்ணதாசன். இன்று ஒரு இயக்குனரை நல்லா திட்டி விட்டேமா என்று தேவிகாவிடம் சொல்ல, எதற்காக திட்டினீர்கள் என்று தேவிகா கேட்டுள்ளார். உன்னை பற்றி என்னிடமே தப்பாக சொல்கிறார், உன்னை பற்றி எனக்கு தெரியாதாமா என்று பதில் கூறியுள்ளார் கண்ணதாசன். அந்த அளவிற்கு இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு, அண்ணன் தங்கை என்கிற பாசம் அளவில்லாமல் இருந்தது. தேவிகா மட்டுமல்ல, நான் நேசிக்கும் மற்ற எந்த நபரையும் பற்றி தன்னிடம் யாரும் குறைவாக கூறுவதை கவிஞர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். உடனடியாக பதிலடி கொடுத்து விடுவார். அதே போல தேவிகா எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த ஆனந்த ஜோதி படத்தில் அவருக்காக ஒரு பாடலை எழுதுகிறார் கண்ணதாசன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்கிற பாடல் அது. தேவிகா பல சமயங்களில் கவிஞர் கண்ணதாசன் தன்னை பற்றி ரொம்பவே புகழும்போது இந்த பாடல் வரிகளை கூறி அவரை கிண்டல் அடிப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தாராம். அந்த வகையில் கண்ணதாசன் தன் வாழ்நாளில் 3 நடிகைகளை மட்டுமே புகழ்ந்து பேசியுள்ளார். அதில் ஒருவர் TR ராஜகுமாரி, அடுத்தது மனோரமா, அதற்கடுத்த 3வது இடத்தை பிடித்தவர்தான் நடிகை தேவிகா. அதே போல நடிப்பு என்று வந்துவிட்டால் அவரை அடித்து கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார் கண்ணதாசன். அவர் தயாரித்த மங்களமங்கை என்கிற படத்தில் தேவிகா கதாநாயகியாக நடித்தார். அதில் ஒரு பாடலில் விரகதாபத்துடன் நடித்ததை பார்க்கும்போது இவரை போல இதுவரை எவருமே நடித்ததில்லை என்று புகழ்ந்து விட்டாராம் கண்ணதாசன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படம் பாதியிலேயே நின்று போனது. அதே போல கவியரசர் கண்ணதாசன் தயாரிப்பில் வானம்பாடி திரைப்படம் 1963 திரைக்கு வந்து மாபெரும் வெற்றியடைந்தது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார். பாடல்களுக்காகவே திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படம் இது. குறிப்பாக கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே என்கிற பாடலுக்காகவே 60களில் மக்களின் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதியது. இந்த பாடலில் தேவிகா அமர்ந்திருக்கும் நிலையிலேயே படமாக்கப்பட்டிருக்கும். GR நாதனின் ஒளிப்பதிவில் தேவிகாவின் முகத்தை ஓவியமாக தீட்டினால் முகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த பாடல் காட்சிகளில் தேவிகாவின் லிப் மூவ்மெண்ட் இந்த பாடல்களுடன் அவ்வளவு சிறப்பாக பொருந்தியிருக்கும். இந்த படத்தில் தேவிகா பின்னணி பாடகி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். பின்னணி பாடகி ஆன பின்பு தூக்கணாங்குருவி கூடு என்கிற முழு பாடலை ஒளிப்பதிவு கூடத்தில் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்பதனை
1963 படம் பிடித்து காண்பித்திருப்பார்கள்.